ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹோம் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு பன்னிமடைங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. 3 சென்ட் வடக்கு பார்த்த லேண்டில் 2100 ஸ்கொயர் ஃபீட் வடக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பெயிண்டிங்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. 10 அடிக்கு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கேட்டோட டிசைன் சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இன்னும் பெயிண்டிங் ஒர்க் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குங்க. லைட்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரே மாதிரி 3 BHK வில்லா 2 கட்டியிருக்காங்க. சேம் டைப்பில் கட்டியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 21x14 அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய போர்ட்டிகோவாக கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் டைல் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய பார்க்கிங்காக இருக்குது. பார்க்கிங் டைல்ஸும் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க. அவுட்ரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவுட்ரு டாய்லெட்டுக்கு PVC டோர் கொடுத்துருக்காங்க. அவுட்ரு டாய்லெட் சைஸ் பார்த்தீங்கன்னா 4x5 அளவில் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் அளவு தேக்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஸ்டெப்புக்கு கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பெரிய விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16 அளவில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல கிராண்டாக தெரிகிற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கு 85% தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் பெயிண்டிங் ஒர்க் பேலன்ஸ் வச்சுருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஃபார் சீலிங் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டில் கபோர்டு ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் கபோர்டு ஒர்க் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பூஜை ரூம் டோர் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. அது டிசைன்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. பூஜை ரூம் டோர் டிசைன் சூப்பராக இருக்குங்க. பூஜை ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4x4 அளவில் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம்லேயும் ஒரு சின்ன கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குங்க. பூஜை ரூமில் ஃபார் சீலிங் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு கோட் பெயிண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க் பாருங்கள், ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஏரியாவுக்கு போகிற இடத்துல நிலவுக்கு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குங்க. கிச்சன் ப்ளஸ் டைனிங் 8x20 அளவில் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய கிச்சன் அண்ட் டைனிங்காக கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்குள்ளே டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் செலெக்ஷனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய டேபிள் டாப்பாக கொடுத்துருக்காங்க. வீட்டில் விண்டோஸ் எல்லாமே UPVC விண்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்குள்ளே கபோர்டு ஒர்க் பாருங்கள், ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோர் டிசைன் பாருங்கள், சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு PVC டோர்லேயே நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 6x4 அளவில் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமில் டைல்ஸ் ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இன்னும் ஃபிட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. வீட்டில் 85% தான் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்குங்க.
ஸ்டெப்ஸுக்கு கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் கிரில்லுக்கு எஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏற இடத்துல லைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோர் டிசைன் எல்லாம் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏற இடத்துல 3 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. பெட்ரூம் டோர் டிசைன் எல்லாம் ஒரே மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம். ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமில் ஃபார் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் சீலிங் ஒர்க் ரொம்ப நீட்டாக இருக்குது. லைட்டிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபார் சீலிங் ஒர்க்கில் இன்னும் பெயிண்டிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கபோர்ட் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. பிவிசி டோர்லேயே நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5.5க்கு 5.5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமில் டைல்ஸ் ஒர்க் பாருங்கள், செமையாக பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் செலெக்ஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய பாத்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. வீட்டில் ஒயர் எல்லாமே குந்தன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளம்பிங் ஐட்டம் எல்லாமே ஃபினோலக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சானிடரி ஃபிட்டிங்ஸ் பேரிவேர் போடுறதா சொல்லியிருக்காங்க. பெட்ரூம் கூட அட்டாச் பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனி போகிறதுக்கு தனியாக ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல வியூவாக இருக்குங்க பால்கனி. கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிரில் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. லைட்டிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பால்கனி வியூ ரொம்ப நல்லா இருக்குங்க. டோட்டல் ஏரியாவே பார்க்குற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயும் சேம் டிசைனில் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூமே நல்ல பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கபோர்ட் ஒர்க் எல்லாமே குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிவிசி டோரில் நல்ல குவாலிட்டியான டோராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்குள்ளே டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல டிசைன்டாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. நல்ல பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. வீட்டில் போர் பார்த்தீங்கன்னா 550 அடிக்கு போர் போட்டிருக்காங்க. 12,500 லிட்டர் வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. மாடிக்கு போகிற ஏரியாவில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பால்கனி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பால்கனி ஏரியாவில் இருக்கிற வாலில் டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பால்கனி ஏரியாவில் ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா கூலிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல டிசைன் டைல்ஸாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ரேட் 95 lakhs சொல்கிறாங்க. நேரில் வந்து பேசுகிறப்ப கண்டிப்பாக ரேட் கம்மியாகுங்க. இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.